இற்கினிய அக்குநித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் ஒரு அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது, ஒரு அக்குபஞ்சர் நீடில் பாடியில் இன்சர்ட் பண்ண பிறகு அந்த புள்ளி எப்படி வேலை செய்யுது அறிவியல் பூர்வமாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் படிச்சுட்டு கிளினிக் ஆரம்பித்த புதுசில் நிறைய பேஷண்ட் வந்து இந்த ஊசியில் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, மருந்து இல்லை. மருந்து எதுவும் கொடுப்பீங்களா? மருந்தில் எதுவும் நனைச்சிட்டு இந்த ஊசியை போடுவீங்களா? இல்லை. அப்போ வெறும் ஊசியை குத்திட்டு அந்த ஊசியையும் பிடுங்கிக்கிறீங்க, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. ஆரம்பத்தில் சில பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா, இது என்ன டெஸ்ட் ஊசி மாதிரி சும்மா குத்தி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஊசியும் கழட்டிக்கிட்டீங்க, இதில் மருந்தும் கிடையாது மாத்திரையும் கிடையாது, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஃபீஸ் கொடுக்காம இதெல்லாம் ஒரு வைத்தியமா அப்படின்னு திட்டிட்டெல்லாம் போனது ஒரு காலம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி இந்த ஊசியினுடைய மகத்துவத்தை புரிந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு அக்குபஞ்சர் நீடில் மட்டும் போடுங்கன்னு கேட்டு போட்டுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலம் இது. அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை அனுபவித்தால் மட்டுமே புரியும். அப்படிப்பட்ட இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி, அந்த புள்ளியில் ஊசியை செலுத்தும் போது அந்த ஊசி அந்த புள்ளியில் எவ்வாறு வேலை செய்கிறது, இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு, எந்த இடத்துல நம்ம உடம்புல எந்த புள்ளியை நாம் ஊசி ஏற்றினாலும் அந்த இடத்த முதல்ல க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது அக்குபஞ்சர் நீடில், ஒரு ஸ்மால் நீடில். இந்த நீடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் இருக்குது, இங்கே ஒரு காப்பர் இருக்குது, அல்லது ஃபியூர் சில்வராகவும் இருக்கும். 2 மெட்டல், அதாவது ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டல் இருக்குது, அது மேலே காயில் மாதிரி ஒன்று சுத்தப்பட்ட ஒரு மெட்டல் இருக்குது. அறிவியல் பூர்வமாக 2 உலோகங்கள் சேர்ந்தால் அது மின்னோட்டத்தை கடத்தும் அப்படிங்கிறது சயின்ஸ். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது என்றைக்கு கண்டுபிடிச்சாங்களோ, 2 உலோகம் ஒருங்கிணைந்தால் அது மின்னோட்டத்தை, அதாவது மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிறது என்றைக்கு கண்டுபிடிச்சாங்களோ அதன் பிறகு தான் இன்றைக்கி எலக்ட்ரானிக் பொருள்லேருந்து எலக்ட்ரிக்கல்லேருந்து எல்லாமே இந்த 2 உலோகங்கள் சேர்ந்து மின்னோட்டத்தை கடத்தும் திறனை கொண்டு தான் வேலை செய்கிறது. அது நமக்கு புரியும் இல்லையா? இப்போ நம்ம கரண்ட் ஒயரில் பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ்ஸு, இன்னொன்று மைனஸு. ஒன்று அந்த கரண்ட்டையும் இன்னொன்று எர்த் எனர்ஜியையும் பாஸ் பண்ணுது. 2 சேர்ந்தால் தான் ஒரு பல்ப் எரியும். ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா எரியாது. அது மாதிரி ப்ளஸ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அக்குபஞ்சரில். இந்த 2 உலோகங்கள் ஒருங்கிணைந்து இது அக்குபஞ்சர் நீடிலாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இது ஒரு மேக்னெட்டிக், அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நீடில் அக்குபஞ்சர் பாயிண்டில் லைட்டாக இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ லைட்டாக இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஸ்கின்னில் ப்ரிக் பண்ணியாச்சு. ப்ரிக் பண்ண உடனே இந்த நீடில் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடம்பில் உயிர் மின்காந்த சக்தி அப்படின்னு ஒரு உயிர் ஓட்டம் இருக்குது. இது உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா, அதாவது ரத்தம் ஓடுறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அந்த வெயினை கிழிச்சு விட்டிங்கனாக்கா பிளட்டு வர்றதை பார்க்க முடியும். அதில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அந்த பிளட்டு வந்து வெயினில் ஓடுறது, ஆர்டரியில் ஓடுறதை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் நம்மளுடைய மூச்சு காற்று, உள்ளே இழுக்கிற மூச்சு காற்று பிளட்டில் கலந்து உயிர் ஓட்டமாக உடம்பில் ஒரு உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா உயிரை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் உயிர் இல்லைன்னா இந்த உடம்பு வேலை செய்யாது இல்லையா? அப்போ இந்த உயிர் இந்த உடம்பில் இயங்குது அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம், அதை உணர்கிறோம். எப்படி? இதயம் துடிக்கிறது, சுவாசம் நடக்கிறது, கண் பார்வை தெரிகிறது, காது நல்லா கேட்குது, பேச முடியுது, சிரிக்க முடியுது, விளையாட முடியுது, ஓட முடியுது, அசைய முடியுது. அப்படின்னா நம்ம உடம்புல உயிர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? உயிர் எந்த பகுதிக்கு ஓடுவது குறைகிறதோ அந்த பகுதி நோய்வாய்ப்படும், அது செயலிழந்து போகும். இப்போ இந்த விரலுக்கு உயிரோட்டம் குறைஞ்சா இந்த விரலை மடக்க முடியாது, நீட்ட முடியாது. இந்த கைகளுக்கு உயிரோட்டம் குறைஞ்சா கை அப்படியே வாதமாக அப்படியே தான் இருக்கும். கையை விரிக்க முடியாது, குறைக்க முடியாது. அப்போ அந்த கைக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னா, உயிர் இருக்குது. அதனால தான் கிள்னா உணர்ச்சி இருக்குது, இந்த கை உயிரோடு இருக்குது. ஆனால் இந்த கைக்கு ஓடக்கூடிய அளவுக்கு உயிரோட்டம் சீராக இல்லை, குறைவாக இருக்கிறது. அப்போ எந்த கைக்கு உயிரோட்டம் குறைவாக இருக்கிறதோ அந்த கை குறைவாக இயங்கும், இதுக்கு மேலே விரிக்க முடியாது. இந்த கைக்கு உயிரோட்டம் அதிகமாகிவிட்டால் 2 கையும் இயல்பாக வேலை செய்யும்.
இப்போ எந்த கைக்கு உயிரோட்டம் குறைகிறதோ அந்த கை பலகீனமாக வேலை செய்யும். இதுதான் நம்ம ஸ்ட்ரோக் பக்கவாதம் அப்படிமா. பக்கவாதத்துக்கு அந்த உயிரோட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு கைக்கு எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கைகளை அசைக்கும் போது மூட்டுகள் சுருங்கி விரியும் போது, அங்கே தோல் சுருங்கி விரியும் போது, தோலில் உள்ள வேர்வை துவாரங்கள் சுருங்கி விரியும் போது அந்த வேர்வை துவாரங்கள் தான் அக்குபஞ்சர் புள்ளிகளாக வேலை செய்கிறது. அந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் ஸ்டிமுலேட் ஆகி ஒரு அக்குப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மாறி அங்கே உயிரோட்டம் அதிகமாகி அந்த பகுதியில் இருக்கிற வாதத்தன்மை குறைகிறது. அப்போ உயிர் எங்கே ஓடுகிறது அப்படின்னா, உயிர் உள்ளே இருந்தாலும், உள்ளே உடல் முழுவதும் எல்லா நாடி நரம்புகள்லையும் உயிரோட்டம் இருந்தாலும் தோலுக்கு அடியில் தான் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கை விரலை வெட்டினா வலிக்கும், இந்த கையை வெட்டினா வலிக்கும், அவ்வளோதான். அந்த வலியை கூட தாங்கிக்கலாம், பிடிச்சிக்கலாம். ஆனால் லேசாக கீழே விழுந்து உரப்பட்டுச்சுன்னு வைங்க, அப்படி உரப்பட்டோன்னா தோல் மேலாக உறிஞ்சு அந்த சிராய்ப்புன்னு சொல்லுவோம். அப்படி லேசாக அந்த சிராய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே நெருப்பு மாதிரி எரியும் பாருங்கள், திகு 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 திகுன்னு எரியும். அந்த எரிச்சல் எது, யார், யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த தோல் மேத்தோலை லைட்டாக சிராய்ப்பு ஏற்படும் போது மேத்தோல் அடித்தோலுக்கு கீழே தான் நம்மளுடைய அக்குபஞ்சர் உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்குபஞ்சரில் சொல்லக்கூடிய உயிர் சக்தி எங்கே ஓடுகிறது என்றால் மேத்தோல் அடித்தோலுக்கு கீழே ஓடுகிறது. இந்த மேத்தோல் லைட்டாக சிராய்ப்பு ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் அதுதான் உயிர், அந்த உயிர் சக்தி. இந்த அக்குபஞ்சர் நீடில் அந்த மேத்தோல் அடித்தோலுக்கு கீழே லைட்டாக டச் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த உயிர் ஓடக்கூடிய பாதையை தொடுற மாதிரி லைட்டாக டச் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த உயிர் சக்தியானது இந்த ஊசியில் பட்டு ஊடுருவும் போது இந்த நீடில் என்ன செய்யும் அப்படின்னா, காற்றில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி இருக்குதுன்னு தெரியும் இல்லையா. அந்த காஸ்மிக் எனர்ஜியை இந்த ஆண்டனா மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற டிவிக்கு நம்ம பயன்படுத்துகிற ஆண்டனா இருக்கு இல்லையா, எங்கேயோ சேட்டலைட்டில் ஒளிபரப்புகிற விஷயத்தை இந்த ஆண்டனா ரிசீவ் பண்ணி டிவியில் படமாக நமக்கு காட்டுற மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை இந்த அக்குபஞ்சர் நீடில் ஒரு ஆண்டனா மாதிரி ரிசீவ் பண்ணி அந்த உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிரோடு கலந்து உயிர் மின்காந்த சக்தியாக மாறுகிறது. பயோ எலக்ட்ரோ மேக்னடிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த உயிர் சக்தி தான் அக்குபஞ்சரில் மெரிடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சேனல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கையில் இந்த பாருங்கள், ஒவ்வொரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் எல்லாமே ஒவ்வொரு உறுப்புக்கான உயிர் ஓடக்கூடிய பாதை, உயிர் சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு நம்ம படிப்போம். கைகளில் உச்சந்தலையிலிருந்து உள் பாதம் வர உடல் முழுவதும் அக்குபஞ்சர் மெரிடியன் சேனல் இருக்குது, ஆயிரக்கணக்கான புள்ளிகள் இருக்கிறது. இந்த புள்ளி எங்கு செயல் இழந்து போயிருக்கிறது என்பதை நாடியில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு உறுப்பினுடைய உயிர் ஓட்டம் சீராக இல்லை என்றால் அதற்குரிய உறுப்பு நாடி மந்தமாக இருக்கும். அப்போ அந்த உறுப்பு நாடி மந்தமாக இருந்தால் அந்த சேனலில் எனர்ஜி ஃப்ளோ எங்கேயோ எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஸ்டேக்னேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சேனல் லைனில் அழுத்தி பார்த்து அல்லது நாடிலேயே துல்லியமாக அந்த இடத்தை கண்டறிந்து எக்ஸஸ் டெஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சி அதற்கான புள்ளியை நாம் தேர்வு செய்து அக்குபஞ்சர் நீடில் அந்த புள்ளியை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டால் போதும். அப்படி ப்ரிக் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஆண்டனா மாதிரி காஸ்மிக் எனர்ஜியை உறிஞ்சு அந்த சேனல் வைஸ் எனர்ஜி ஃப்ளோ அதிகமாகி அந்த உயிர் சக்தியானது அந்த உறுப்புகளுக்குள் ஊடுருவி அந்த உறுப்பு தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு அந்த உறுப்பினுடைய ஜோடி உறுப்புகளையும் புதுப்பித்து கொண்டு இரண்டு உறுப்புகளுக்கு தொடர்புடைய திசுக்களில் போய் நோயை குணப்படுத்தும். அவ்வளோ அற்புதமான மிராக்கல், ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய தன்மை இந்த அக்குபஞ்சர் நீடிலுக்கு இருக்குது. வெறும் ஊசி தானே அப்படின்னா, இந்த ஊசி எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜியை உறிஞ்சு தோலுக்கு அடியிலே இருக்கிற உயிரில் கலந்து அந்த உயிர் சக்தியானது பயோ எலக்ட்ரோ மேக்னடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த உயிர் சக்தி தான் உடல் முழுவதும் பரவி உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளில் போய் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக மாறுகிறது. அக்குபஞ்சர் ஊசியில் மருந்து இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டால் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, மருந்து இருக்குது, அதுதான் உண்மை. ஆரம்பத்தில் நான்லாம் இல்லைன்னு தான் சொன்னேன், ஏன்னா இதில் எந்த மருந்துமே இல்லையே அப்படின்னு. இது மருந்து இல்லை, ஆனால் இந்த உடம்புக்கான மருந்தை உருவாக்கக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இந்த ஊசி பயன்படுகிறது. அப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போது நாம் உடம்பில் ஒரு ஊசியை செருகும்போது அது உள்ளே உயிர் சக்தியை தூண்டி அந்த உயிர் சக்தி இரத்த ஓட்டத்தை தூண்டி அதன் மூலமாக உடம்பில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கிறது. நோய்க்கான காரணமான அந்த கழிவுகளை உடம்பிலிருந்து வெளியேற்றுகிறது. உள் உறுப்புகளின் இயக்கத்தை கிளர்ச்சி அடைய செய்து புத்துணர்ச்சி அடைய செய்து. அதனால தான் அக்குபஞ்சர் போட்டுட்டு எந்திரிச்சு வந்த உடனே பார்த்தோம்னா உடம்புல ஒரு உற்சாகம் கிடைக்குது, ஒரு தெம்பு கிடைக்குது. சொல்கிறாங்க, சார் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார், நல்லா இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜியை இயக்கமற்றதை இயங்க வைக்கிறோம், அவ்வளோதான், வெரி சிம்பிள்.
அப்போ உடல் இயக்கங்களை சமநிலைப்படுத்துவது, உயிர் சக்தியை தூண்டுவது, உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது தான் ஒவ்வொரு அக்குபஞ்சர் புள்ளியினுடைய வேலை. அப்போ அக்குபஞ்சர் புள்ளியில் ஊசியை செலுத்தும் போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தைரியமாக நீங்கள் செய்யலாம், நம்பிக்கையோடு செய்யலாம். நன்றி, வணக்கம்.